இந்த ராசிகளின் அமைப்பிலிருந்து இன்னும் ஒரு ஆழமான செய்தியும் கிடைக்கிறது. ராமாயணத்தின் ராம லட்சுமணரை ராசிகளில் காணவில்லையே. இதிலிருந்து ராமனும் லட்சுமணனும் தமிழர்கள் இல்லை, தமிழ் பகை என்பதும் நிரூபணமாகிறது. கிருஷ்ணனை மகர ராசியாக குறித்த விஷ்ணு ராம லட்சுமணனை ஒதுக்கித்தான் தனது ராசி பட்டியலை உருவாக்கினார் என்பது ஒரு ஆழமான செய்தி. 64 நாயன்மார்களும் கூட சிவனுக்கு பிறகு தமிழ் நிலத்திற்கு தலைமை தாங்கியவர்களின் பட்டியல்தான். சிவனுக்கு நாதன் என்று பெயர். அதாவது நாவை தன்னகத்தே கொண்டவன், பேச்சாளன், குரு, தலைவன் என்றெல்லாம் பொருள். அதே வழியில் நா பிளஸ் அன் பிளஸ் வார், நாயன்வார், நாயன்மார். அன் என்பது உடைமையை குறிக்கிறது. வார் என்பது சிவன் காலத்திலிருந்து வார் போல தொடர்ச்சியாக இருந்த தலைவர்களின் பட்டியல் என்று பொருள். இதில் முருகன், சாக்கியமுனி என்ற பெயரில் இந்திரன் போன்றவர்கள் இடம்பெற்றிருப்பதை பாருங்கள். இந்த பெயர்கள் எல்லாமே பட்ட பெயர்கள் தான். இந்த பெயர்களின் பொருளை அறிந்து முறையாக வரிசைப்படுத்தினால் இதுவும் சிவன் காலத்திலிருந்து இன்று வரை வரலாறு சொல்லும். இந்த பட்டியலில் சமீபகால சிவனடியார்கள் நிறையவே சேர்க்கப்பட்டுள்ளனர். அது தவறு. அவர்களை சிவனடியார்கள் என்று தனியாகத்தான் வரிசைப்படுத்தியிருக்க வேண்டும். நாயன்மார்கள் மக்கள் தலைவர்கள், சிவனடியார்கள் சிவனை பாடி வழிபட்டவர்கள். இந்த இரண்டும் ஒன்றல்ல. இன்னும் ஒரு நண்பர், ரிஷப திருவாதிரை என்கிறீர்களே, நாள் நட்சத்திரமான திருவாதிரை எப்படி மிதுன ராசியில் உள்ளது என்றார். முருகன் 10,000 வருடங்களுக்கு முன்பு ரிஷபம், இன்றைய திருவாதிரை, காலபைரவரின் நாய் ஆகிய மூன்றையும் சித்தர் ஓரை என்ற ஒரே நட்சத்திர கூட்டமாகத்தான் உருவாக்கி இருக்க வேண்டும். அந்த மூன்றையும் தான் நான் ரிஷப திருவாதிரை என்றேன். ஆனால் விஷ்ணு முருகனுக்கு பிறகு 6000 ஆண்டுகள் கழித்து விண்ணை 12 சம பாகங்களாக பிரித்த போது ரிஷபம் மட்டுமே முதல் 30 பாகையில் இடம்பெற முடிந்தது. எனவே அவர் சிவனை குறித்த ரிஷபத்தை முதல் ராசியாக கொண்டு மேடம், மீனம், கும்பம் என்று 12 ராசிகளை வரிசையாக உருவாக்கினார். இந்த வகையில் கடைசி ராசிதான் மிதுனம். இந்த ராசிகள் வட்டமாக உள்ளதால் முருகனின் சித்தர் ஓரையான ரிஷப திருவாதிரையில் விடுபட்ட திருவாதிரை மிதுன ராசியில் நாள் நட்சத்திரமாக இயல்பாக அமையப்பெற்றது. இங்கும் முழு திருவாதிரையும் நாள் நட்சத்திரமாக கொள்ளப்படவில்லை. அதில் ஒன்றை மட்டும் சார்ந்த சிறு உடுக்கூட்டம் மட்டுமே திருவாதிரை என்ற நாள் நட்சத்திரமாக கொள்ளப்பட்டது. இதிலிருந்தே இதை உருவாக்கிய காலம் மிக பழையது என்பதும் தற்போதைய ராசி நாள் நட்சத்திர கணக்கில் முருகனின் ரிஷப திருவாதிரை உருவாக்கப்படவில்லை என்பதையும் நாம் அறியலாம். இன்னும் ஒருவர், நீங்கள் ராசிகளை வலங்கை பக்கமாக சுற்றும் விதம் அமைத்திருக்கின்றீர்களே என்றார். இது நான் அமைத்ததல்ல. இணைப்பில் கிடைத்தவற்றில் சற்று வசதியாக உள்ள படத்தைத்தான் நான் பயன்படுத்தியுள்ளேன். இடங்கை பக்கமாக சுற்றும் படத்தையும் கூட பயன்படுத்தியுள்ளேன். இங்கே இந்த விடயத்தின் ஸ்கோப், அதாவது படைப்பு நோக்கம் என்பது ராசிகளின் வரிசை கிரமமும் அதை கொண்டு வரலாற்று நாயகர்களை அடையாளம் காண்பதுதான். எனவே இடங்கையோ வலங்கையோ ரிஷபம், மேடம், மீனம், கும்பம், மகரம் என்ற வரிசை மட்டுமே எனக்கு தேவையான செய்தி.